ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ என்னென்னா, இந்த போலி துவாரகா பற்றியும் அவர் எங்கு அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார், அவர் கடத்தப்பட்டிருக்கிறதாகவும் தகவல்கள் வருகின்றன. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். அதாவது ஃபர்ஸ்ட் லைனில் இந்த டீட்டெயிலோட இந்த வீடியோ, இந்த துவாரகா குறித்த வீடியோவுக்கு முற்றுப்புள்ளி வைப்போம். காரணம் என்னென்னா, இந்த டுபாக்கூர்களை பற்றி நாம் தொடர்ந்து பேச வேண்டாம் அப்படின்றது தான். இப்போ இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு நான் என்னால் முடிந்தவரை வழங்கி விடுகிறேன். அதுக்கான புகைப்பட ஆதாரங்கள் எல்லாத்தையும் நான் வெளியிடுறேன். யார் இதை செய்கிறார்கள், எதற்காக செய்கிறார்கள்னு. இதை நான் ஒரு கதையாக சொல்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஒரு பையன் இலங்கையில் வடக்கு மாகாணத்தை சேர்ந்த ஒரு பையன். அவங்க அப்பா தமிழ் ஆர்வலர், ரொம்ப அருமையான தமிழ் ஆர்வலர். ஆனால் அவர் யாரை திருமணம் செய்து கொள்கிறார் என்றால், ஒரு சிங்கள பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார். சரி, தமிழ் ஆர்வலர்களோ தமிழர்களோ சிங்களர்களை திருமணம் செய்து கொள்ளலாமா கூடாதா அப்படின்ற விஷயத்துக்கே நம்ம போகல. இந்த பையன் இருக்கான். ஒரு கட்டத்தில் அந்த குடும்பம் வறுமையில் வறுமையில் இருக்கவொடனே இந்த பையன் ஏதோ ஒரு லிங்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, லண்டனில் இருக்கக்கூடிய, லண்டன் நகரத்தில் வசித்து வந்த விடுதலை புலிகளின் அரசியல் ஆலோசகர் ஆண்டன் பாலசிங்கம், எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. புலிகளை பற்றி தெரிந்தவர்களுக்கெல்லாம், பத்திரிகையாளர்கள் இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஆண்டன் பாலசிங்கம் அவர்களை தெரியும். அவர் மிகப்பெரிய ராஜதந்திரி, சர்வதேச அரசியலில் மிக தெளிவான ஒருவர். பிரபாகரன் அவர்களே மிகவும் மதிக்கக்கூடியவர். ஏன்னா பிரபாகரன் அவர்களே அவர் சொல்லை மீறவே மாட்டார் அப்படின்னா, அது ஆண்டன் பாலசிங்கம் சொல்லை தான் மீற மாட்டார் அப்படின்ற மாதிரி. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சிறுவனை கொண்டு போய் அங்கே லண்டனில் அவரை பாதுகாப்பதற்காக வைத்து விடுகிறார்கள், வேலையாளாக வைக்கிறார்கள். அந்த சிறுவன் அங்கேயே இருக்கான். அவருக்கு பணிவிடை செய்யலாம், டீ காஃபி கொடுக்குறது, அவருக்கு தேவையான பணிவிடைகள் துவைத்து போடுறது, அது இதுன்னு அவர் வீட்டு வேலைகளை பார்த்து கொண்டு அவர் ஒரு ஆளாக இருக்கான். சரியா? இப்படி இருந்து கொண்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே அங்கே வளர்றான். அப்போ அவன் படிக்கிறான். படிக்கும்போது இந்த படிக்க வைப்பது யார் அப்படின்னா, எல்டிடி காசில் தான் படிக்கிறான். அவனுக்கு ஆண்டன் பாலசிங்கமே படிப்புக்கான வசதிகளையும் லண்டனில் செய்து கொடுக்குறார். அப்படியே படிச்சுட்டே இருக்கான். படிச்சுட்டே இருக்கும்போது இவன் உற்று நோக்கிக்கிட்டே இருக்கான். பிரபாகரன் அவர்கள் உலகத்தின் மிகப்பெரிய தலைவராக பார்க்கப்படுகிறார். பயங்கரமாக இருக்கார். அவருக்கு அட்வைசர் நம்மால், அவருக்கு நாம் சேவை செய்கிறோம். ஆனால் என்றைக்காவது வாழ்க்கையில் இவரை போன்ற அதாவது ஆண்டன் பாலசிங்கம் மாதிரியான ஒரு ராஜதந்திரியாக நம்ம எப்படியா வந்துடணும், ஈழத்தமிழர்கள் மத்தியில் நம்ம பெருசாக பேர் எடுக்கணும், ஈழத்தமிழர்கள் பூராமே நம்ம பேரை உச்சரிக்கணும் அப்படின்னு அந்த பையன் ஆசைப்பட்றான். சரியா? இதான் ஆள் மனசில் அப்படியே பதியுது. அப்படியே போயிட்டே இருக்கான். சரியா? போயிட்டே இருக்கும்போது படிக்கிறான். படித்தால் தான் மரியாதை என்பதனால் என்ன பண்ணுறான்னா, அதுக்கப்புறம் இறுதி போர் வருது, எல்லாம் வரும்போது பிஹெச்டி சேர்ந்துடுறான். பிஹெச்டி படிக்கிறான். அதுவும் எல்டிடி காசில் படித்து ஓரளவுக்கு வளர்ந்து ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறான் அப்படின்னா, பிரபாகரன் அவர்கள் மரணித்து விட்டார்கள், ஆண்டன் பாலசிங்கமும் மறைந்து விட்டார். அதற்கு முன்பே மறைந்து விட்டார். இறுதி போருக்கு முன்பே அவர் உடல்நிலை சரியில்லாமல் கிட்னி ஃபெயிலியர்னால் மறைந்து விட்டார். உடனே என்ன பண்ணுறான்னா, இந்த பையன் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போது, நம்ம அந்த இடத்த எப்படி பிடிப்பது அப்படின்னு பார்க்குறான், யோசிக்கிறான். இவனுக்கு கூட்டாளியாக சேர்றது தான் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லண்டனில் வெள்ளைக்கார பெண்ணை திருமணம் செய்த மற்றொரு நபர். சரியா? அந்த நபர் யார் அப்படின்னா, நீண்ட காலமாக இங்கும் அங்குமாக அலைந்து, சுவிட்சர்லாந்துக்கும் லண்டனுக்குமா அலைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர், ஃப்ரான்ஸில் தங்கி இருக்கக்கூடிய நபர். அவர் குடும்பம் லண்டனில் இருந்தாலும் அவர் அங்கெல்லாம் வரமாட்டார், எப்போ ரேராக தான் வருவார் அப்படின்ற மாதிரியான ஒரு நபர். அந்த நபர் பேர் என்னான்னு பார்த்தீங்கன்னா கிருபாகரன். ரைட்டா? இவர் ஒருத்தர். அப்போ இந்த கிருபாகரனுடைய அவர் இன்டர்நேஷ்னல் லெவலில் சுற்றிட்டே இருக்கார்ல, அந்த யூரோப் ஃபுல்லாக சுற்றிட்டு இந்த புலிகளுக்காக பண்ணுறேன், இந்த மனித உரிமை மீறலுக்காக பண்ணுறேன்னு சொல்லி இப்படி சுற்றிட்டு இருக்காரு. ஆனால் இன்று வரை அவர் ஒரு ஆணியை கூட பிடுங்கலை அப்படின்றது வேறு விஷயம். அப்போ அவருக்கு ஏகப்பட்ட கான்டாக்ட்ஸ் இருக்குது. அந்த கான்டாக்ட்ஸை பயன்படுத்துறதுக்கு இந்த சிறுவன், நான் சொன்னல 14 வயதுலேருந்து அப்படியே பருவம் இளைஞனாகி பெரியவனாயிடுறான். அந்த சிறுவன் பெயர் தான் யார் அப்படின்னா, இன்றைக்கி இந்த சதிகளுக்கு பூரா, அந்த டுபாக்கூர் வேலைக்கு பூரா உலகம் முழுவதும் ஈழத்தமிழர்கள்லாம் ஏமாற்றப்படுவதற்கு காரணமான அந்த சிறுவன் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவன்தான் சேரமான் என்கிற ஒரு நபர். ரைட்டா? இப்போ பெயரை மாற்றி வைத்து கொண்டிருக்கிறார் அந்த நபர். வைத்துக்கொண்டு என்ன பண்ணுறான்னா, அந்த நபர் பிரபாகரன் அவர்கள் இருக்கிறார், அவர் குடும்பம் இருக்கிறது, அவர் மகள் இருக்கிறார்ன்ற மாதிரி ஒரு பில்டப்பை கொடுத்து
பேசிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும். சரியா? அவர்களை வைத்து அவர்கள் நம்ம அந்த அப்போ இருக்கிறார்கள்ன்ற மாதிரியான ஒரு மறைமுகமாக ஒன்று சொல்லிவிட்டு அவர்கள் ஏன் கட்டுப்பாட்டில் தான் இருக்காங்க, ஏன்ட்ட தான் பேசுகிறாங்க, அவங்க இருக்கிற இடம் எனக்கு தான் தெரியும், அவர்கள் ஏன்ட்ட தான் பேசியிருக்காங்கன்ற மாதிரியான ஒரு ஃபோக்கஸை கொடுக்கும்போது எல்லோருடைய பார்வையும் இவன் பக்கம் திரும்பும் அப்படின்னு நினைக்கிறான். சரியா? இப்படி தான் என்ன ஆச்சு அப்படின்னா, இதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை நான் சொல்கிறேன். காந்தகாரில் இந்திய விமானம் கடத்தப்பட்டது வாஜ்பாய் காலத்தில். தீவிரவாதிகள் கடத்திட்டு போயிட்டான். அப்போ வந்து துபாயிலேருந்து ஒருத்தன் வந்து என்ன பண்ணான்னா, பேச்சுவார்த்தை என்னிடம் தான் நடத்த வேண்டும்னோடனே எல்லோரோட பார்வை அவன் பக்கம் திரும்பிச்சு. எல்லாம் இந்தியா மீடியாலாம் அங்கே தேடி போச்சு. துபாயில் போய் அந்த நபர் பார்த்தீங்கன்னா அவன் ஷேக் ட்ரெஸ் போட்டுருந்தான், தம் அடிச்சுட்டு இங்கிட்டு போகிறான் அங்கிட்டு வரான். இப்படி 2 நாள் கழித்து பேட்டி கொடுக்குறான். என்ன கொடுக்குறான்னா, அமிதாப் பச்சனிடமும் ஹேமா மாலினியிடம் தான் நான் பேச்சுவார்த்தை நடத்துவேன்றான். அதுக்கப்புறம் தான் தெரியுது அவன் ஒரு லூஸு, சினிமா பைத்தியம்னு சொல்லி. ஆனால் உலகமே ஏமாந்துருச்சு அந்த ஒரு 1.5 நாள். ஓஹோ, கந்தகாரில் விமானம் கடத்தினது பேச்சுவார்த்தை துபாயில் தான் பண்ணுறாங்க போல், இவர் தான் பண்ணுறாரு போலன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு டுபாக்கூர் நபர் தான் இவன். யார்? இந்த ஆண்டன் பாலசிங்கம் அவர்களுடைய வீட்டிலே வேலை செய்து கொண்டிருந்தானே அந்த சிறுவன். அவன் தான் வந்து யார்? இப்போதைய பெரிய வாலிபனாக வந்து ஒட்டுமொத்த தமிழர்களையும் ஆட்டையை போடணும்னு நினைக்கக்கூடிய இந்த சேரமான். ஸோ இந்த சேரமான் என்ன பண்ணுறான் அப்படின்னா, உடனே அங்கேருந்து பேசுகிறான், இங்கேருந்து பேசுகிறான். இந்த பெண்ணை வந்து யாரை, இந்த மிதுலான்ற பொண்ணு, அவள் சுவிஸில் இருக்கா. அவளுக்கு ஏற்கனவே திருமணமாகிறது, திருப்பி ஒரு திருமணம் செய்து கொள்கிறார், திருப்பி ஒரு அப்படியே போயிட்டுருக்கும்போது இவரை வைத்து காரியம் சாதிக்கலாம் என்று ஒரு 10க்கு 10 ஸ்டுடியோவில் எடுத்தது தான். இந்த மிதுலான்ற பெண் வந்து ஏற்கனவே சுவிஸில் இருக்கவா. இவளுடைய ஃபோட்டோ நான் போடுறேன் பாருங்கள். இது வந்து ஈழத்தமிழர் மத்தியில் இன்றைக்கி பிரபலமாக பரவி கொண்டிருக்கிற ஃபோட்டோ. அவள் டிக்டாக்ல வந்து பிரபலமாக கொஞ்ச நாள் இருந்திருக்கா. அவள் எதை தின்றால் பித்தம் தெளியுன்ற மாதிரி, எதை பிடிச்சா சம்பாதிக்கலான்ற மாதிரியான கைவிடப்பட்ட ஒரு பெண்ணு. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய தமிழ் தொழிலதிபரின் மூத்த மனைவி. அவர் டைவர்ஸ் ஆகிடுச்சு. அந்த மனைவிக்கு பிறந்த மகள் தான் இவ. சரியா? இதை வைத்து கொண்டு நான் பிரபாகரன் மகள் என்று ஏற்கனவே இவ வந்து என்னென்னா, யாழ்ப்பாணத்தில் இருக்கும்போதே, போர் முடிந்த காலத்தில் சிறு வயதில் இருக்கும்போதே இவ என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, ஒரு 20-22 வயதில் இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிற போராளிகளை விடுவிப்பதற்காக நிதின்னு சொல்லி வசூலை போட்டிருக்கான். அதுக்கப்புறம் அங்கேருந்து எஸ்கேப்பாக எங்கே போயிருக்கா? மலேசியாவுக்கு போயிருக்கான். அங்கே போய் உன்னோட உறவு வைத்து அவரோட தொடர்பு வைத்து கொண்டு இருந்திருக்கான். அவன் காப்பாற்றிருக்கான். அதுக்கப்புறம் அங்கேருந்து யாரையோ பிடிச்சி சுவிஸுக்கு போயிருக்கான். சுவிஸில் போய் தான் இப்போ வந்து அவள் வந்து வறுமையில் காசு இல்லாமல் பல பிரச்சனைகள் சிக்கி அவள் கடந்த காலத்தில் செய்த செயல்களுக்கெல்லாம் ஈழத்தமிழர்கள் எங்கு பார்த்தாலும் இவளை அடித்தே இது பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலில் வெளியே வர முடியாமல் இருக்கா. அதற்கான ஒரு வாய்ஸ், இவ வந்து ஃபோன் பண்ண வாய்ஸ் ரெக்கார்டை நான் போடுறேன், அதை கேளுங்க. கொடுக்கத்தான் நான் வேணும், உங்களுக்கே எனக்கு கொட்டும், என்ன காட்டி விடுங்கன்னு தான் நான் சொல்றேன். நீங்க ஏன் இதன்றீங்க? எனக்கு ஏற்கனவே தேவையில்லாம நிறைய பிரச்சனையா இருக்கு. நான் நிறைய போற இடமெல்லாம் அவமானம், போகவே இல்லாம இருக்கு ஒரு இடமே. எல்லா இடத்தையும் அவமானப்படுத்தி கொண்டே இருக்கிறீங்க. நீங்க என்ன வாயை கிண்டாதீங்க. நான் தயவு செய்து சொல்லி நான் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சே ஆகுறேன்னா, உங்களுக்கு தெரியாதுண்ணா, தமிழ் கடை பக்கம் போக இயலாது, எல்லா பக்கமும் போக இயலாது, எல்லாமே எனக்கு தெரியுமாண்ணா. நான் ஒன்றுமே கதைக்க விரும்ப இல்லை. எனக்கு என்ன கேவலப்படுத்தினாங்க அது பிரச்சனை இல்லை, என்ன அவ சொல்லி கேவலப்படுத்தட்டும். ஆனா நான் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்குண்டே முடிவு. கேட்டிங்களா? இப்போ இதுதான் இவளோட வாய்ஸ். இவளோட இக்கட்டான நிலை இது. இந்த நிலையில் தான் இவளை தூக்குறாங்க. யாருன்னா, இந்த சேரமானு கிருபாகரனும் தூக்கி என்ன பண்ணுறாங்கன்னா, இவளை வைத்து இவள் தான் வந்து பிரபாகரன் மகள் அப்படின்ற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு ஒரு லாபி பண்ணி இந்தியாவில் சிலரிடம் பேசி மிகப்பெரிய லாபி பண்ணுறாங்க. இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு புதுசாக ஒரு இயக்கத்தையே ஆரம்பிக்கலாம். இவளை வைத்து இவளை தலைமுறைவாக வைத்து விட்டு இவளை வைத்து நாம் இயக்கலாம், நான் தான் பேசுவேன். ஏன்னா அவங்க வந்து என்கிட்ட இதை சொல்லியிருக்காங்க, பிரபாகரன் என்கிட்ட இதை சொன்னார், அவங்க மகள்கிட்ட சொல்லி என்கிட்ட சொல்ல சொன்னார்ன்ற மாதிரி மிகப்பெரிய திட்டத்தை போடுறாங்க. இந்த திட்டம்லாம் தவிடுபடி ஆகி மண்ணோட மண்ணாக போய் கேவலமாக ஆயிடுறாங்க. சரியா? யார் இந்த கிருபாகரன்? இவன் ஒன்று என்ன பண்ணுறான்னா, இது சேரமான் அப்படின்றவன் அவனாக ஒரு குரோமோக்கியில் எடுத்துகிட்டு பேக்ரவுண்டில் ஒரு பில்டிங் மாதிரி வச்சு அந்த ஃபோட்டோவை வச்சு இவன் ஒரு பேசுகிறான். உலகத்தில் சரித்திரத்தில் முக்கியமான நாள் இன்று வந்து இவர் வந்திருக்கார், அவர் வந்திருக்கார். நான் அந்த வீடியோ சும்மா ஒரு 2 லைன் போடுறேன், பார்த்துருக்கேன். இவன் தான் அந்த வேலைக்காரனாக 14 வயசில் ஆண்டன் பாலசிங்கம் அவர்கள் வீட்டுக்கு வேலைக்கு போய் தமிழகத்தையே, அதாவது தமிழர்களையே கவுத்தி தெருவில் நிறுத்த வைக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காகவும் கோடிக்கணக்கில் பணம் வசூல் பண்ணுறதுக்காகவும் களம் இறங்கி இருக்கக்கூடிய இந்த சேரமான். அந்த மான் என்ன பேசுகிறான் பாருங்க. நான் சேரமான் ஒரு முக்கியமான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு காலப்பகுதியில உங்களை நான் வந்து மீண்டும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அதாவது
எங்களுடைய தேசத்தின் புதல்வி, எங்களுடைய தேசத்தின் தலைமகள், எங்களுடைய தங்கச்சி செல்வி துவாரகா பிரபாகரன் அவர்கள் கடந்த 27/11/2023 மாவீர நாளன்று ஒரு அரசியல் கொள்கை பிரகடன உரையை ஆற்றியிருக்கின்றனர். அப்ப இந்த ஒரு வரலாற்று இப்படி ஒரு திருட்டு கும்பல் வந்து ஒன்றா சேர்ந்து கொண்டு மக்களை குழப்பி வசூல் போடுவது மட்டுமல்லாமல் இலங்கை சரித்திரத்தையே மாற்றி அமைக்கிறதுக்கு இந்த டுபாக்கூருவங்க 2 பேர் சேர்ந்தால் இலங்கை சரித்திரத்தையே மாற்றிட முடியுமா? சண்டையை மாற்றிட முடியுமா? புதிய புரட்சியும் போராளியும் உருவாக்கிட முடியுமா? ஆயுத போராட்டம்ன்றது மௌனிக்கப்பட்டு விட்டது, விட்டாச்சு. அதற்கு அப்புறம் அங்கே உள்ள இலங்கையில் உள்ள அரசியல்வாதிகள் அதை எப்படி எடுத்துகிட்டு போகணுன்னு ஜனநாயக ரீதியில் தமிழ் தேசிய அமைப்புகள்லாம் வந்து தேர்தல் நின்றுட்டுருக்காங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இதை எப்படி அடுத்த கட்டமாக கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சர்வதேச அளவிலான நகர்வுகளை அவர்கள் பார்த்துக்கிட்டு இருக்க நேரத்தில் இவன் இடையில புகுந்து அந்த பேரையும் புகழையும் ஆட்டையை போடுறது மட்டும் இல்லாமல் உளவு வேலை பார்த்து எதிராளிகளுக்கு காட்டி கொடுத்து இவனுக்கு தேவை பணமும் புகழும் ஆண்டன் பாலசிங்கம் மாதிரி ஆகணுன்ற கனவு, அதற்கு நாங்கள் தானேயா கிடைச்சோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஈழத்தமிழர்கள். ஏன்னா இவர்கள் வந்து எக்ஸ்போஸ் செய்யப்பட்டார். இனி வந்து இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் கடத்தப்பட்டதாக சொன்னேன்ல, இப்போது அந்த துவாரகா என்று வெளிவந்த அந்த போலி துவாரகா சுவிஸில் ஒரு இடத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கார். அவர் இப்போ வெளியவே போக முடியாது. பதறி அடித்து நீ வெளியே போகக்கூடாது, என்னோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும்னு சொல்லி இந்த கிருபாகரன் என்பவரும் இந்த அவருடைய உதவியுடன் இந்த நபர் இருக்கான்ல, இவன் யார், இந்த துவரிமானா இவன் கவரிமானா இவன் சேரமான் அடைத்து வைத்திருப்பதாகவும் அவரை வந்து இனி வந்து இன்னும் 1 வாரம் 10 நாளில் காவல்துறையில் புகார் கொடுத்து அவர் மீட்கப்படுவார் என்றும் அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவர்கள் அனுப்பிய புகைப்படத்தெல்லாம் உங்களுக்கு போட்டேன் பார்த்தீங்க. இப்படி ஈழத்தமிழர்களை ஏமாற்றி அவர்களுடைய பணம் பறிப்பதற்காகவும், ஏன்னா உளவு பிரிவோடு சேர்ந்து ஏதோ ஒரு டுபாக்கூர் வேலை பார்ப்பதற்காகவும் இந்த நபர் வந்து இப்போ லண்டனில் இருக்கக்கூடிய நபரும் மற்றொரு நபரும் சுவிஸில் இருக்கக்கூடிய நபரும் சேர்ந்து தான் இதை செய்திருக்கிறார்கள். இவர்கள் இதை வைத்துக்கொண்டு இங்கே உள்ள சில பிராமண கும்பல் வந்து இருக்குது, அதாவது பிராமணர்கள் எல்லாம் தப்புன்னு சொல்ல, இந்த கும்பல் ஏற்கனவே திட்டம் போட்டிருந்த மாதிரி ஏன் இருந்தா எப்படி இருக்குது, டெத் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. அப்போ இவர்கள் ஏதோ இவனும் ஏதோ சேர்ந்து ஒரு திட்டம் போட்டிருக்காங்க ஆல்ரெடி அப்படின்றது இதன் மூலமாக உறுதியாகிறது. ஆனால் இந்த கர்மத்தை தானடா ராத்திரி பூரா உட்காந்து ஒட்டிகிட்டு இருந்தீங்கன்ற மாதிரி இவர்களுடைய இந்த செயல்பாடுகள் எல்லாமே ஒரே நாளில் புஷ்ஷாக போயிடுச்சு. அது காரணம் என்னென்னா, அந்த இப்போ சொன்னாங்கல்ல துவாரகான்னு ஒரு போலி துவாரகா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கல்ல, அவளுடைய ஐடி கார்டு இது நீங்கள் பாருங்கள். இது வந்து அவருடைய நேஷ்னல் ஐடி, சுவிட்சர்லாந்தில் அவளுக்கு கொடுக்கப்பட்ட ஐடி. இதுதான் அவருடைய உண்மையான ரூபம், உண்மையான பேர், இவருடைய வாய்ஸ் இது தான், இந்த டிக்டாக்ல வந்து இருந்த படம் இது தான். இப்படிப்பட்ட ஒரு போலி நபரை வைத்து இவங்க இன்டர்நேஷ்னல் லெவலில் பிளான் போடுறான் முட்டா பசங்க. இதற்கு வந்து இங்கே உள்ள சில பேர் முட்டாள்களும் வந்து நம்பி வந்து ஏதோ பேட்டி கொடுத்துட்டு சுற்றிட்டு இருக்கு. பல கிழவர்களும் இதில் சேர்ந்துருக்காங்க. ஏன்னா பழைய ஆட்கள்னு சொல்லி நம்புவாங்கள. பிரபாகரன் காலத்தில் அவர் இருந்த காலத்துலேயே எல்டிடிஆர்எலோ, இபிஆர்எல், விஎன்டிஎல், விபிடிபி, ஈரோஸ் இவர்கள் இந்த இயக்கங்களில் இருந்த காலத்தில் நட்பு வைத்திருந்தவர்கள் இவர்களை வைத்துக்கொண்டு இந்த காய் நகர்த்தி இவர்கள் எதற்கு ஏமாத்துறாங்கன்னு தெரியல. இந்த நெடுமாறன் ஏன் இந்த வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்? காவி ஆனந்தனா மாறிய அந்த ஆள் வந்து உணர்ச்சி வசப்பட்டு இவளை வச்சு தான் போராட்டம் ஆரம்பிக்க போகிறாங்களாம். நீங்கள் அது சென்னையில் நடந்த அந்த வீடியோ இருந்தால் பார்த்தீங்கன்னா தெரியும். இவர்களை வைத்து புரட்சி ஆரம்பிக்க போகிறது, சிங்கள இராணுவத்தை எதிர்க்க போகிறோன்னு சொல்லி பழைய பஞ்சாங்கத்தை அந்த ஆள் பாடியிருக்கான். இவன் எத்தனை நாளைக்கு தான் ஈழத்தமிழருக்கு இந்த ஆள் துரோகம் பண்ண போகிறாருன்னு தெரியல. ஏன்னா அங்கேருந்து பணத்தை அடித்து வந்து 84 வந்த ஆள் இன்னும் தாயகத்தை மிதிக்காத ஒரு திருடன். ஸோ அந்த திருடனையும் கூப்பிட்டுருக்காங்க. எல்லோரும் சேர்ந்து இங்கே ஒரு ரூம் போட்டு ஒரு ஹாலை பிடிச்சி போட்டு ஏமாளிகள் இங்கே 2 பேர் இருக்காங்க. ஏன்னா பழைய இது எல்இடி தொடர்புள்ளவர்களும் அது மீது மிகப்பெரிய மரியாதை வைத்திருக்கக்கூடிய அந்த நபர்களும் தங்களுடைய மரியாதை, பொதுமக்கள் கொடுத்த மரியாதை இழந்து விட்டார்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைக்கு அவர்களும் தள்ளப்பட்டார்கள். இப்படி ஒரு திருட்டு கும்பல், அந்த திருட்டு கும்பல் ஒரே நாளில் 2 நாளில் எக்ஸ்போஸ் ஆகிருக்கு. அதற்கான ஆவணங்கள் அந்த புகைப்படத்தை தான் விட்டுருக்கோம். இனி துவாரகாவை பற்றி நம்ம எந்த மேட்டரும் போட மாட்டோம். ஏன்னா இது ஒரு சில்லறத்தனமான விஷயம். இதை பற்றி பேசுவதற்கு ஒன்றுமில்லை. இவர்கள் வந்து இதை வைத்து பணம் சம்பாதிக்க போகிறார்கள். ஈழத்தமிழர்களுக்கு எல்லாருமே தெரியும், இலங்கையில் உள்ள தமிழர்களுக்கும் 100% தெரியும். ஆனால் இங்கு உள்ள தமிழர்கள் ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள், அவரோடு இருக்கிறார்களுக்காக இந்த வீடியோ நம்ம போடுறோம், அந்த ஆதாரத்தை வெளியிடணுன்றதுக்காக. எனவே துவாரகா என்பவர், அதாவது பிரபாகரன் அவருடைய மகள் உயிரோடு இல்லை அப்படின்னு தான் அங்கு உள்ள உறுதி செய்யப்பட்ட தகவல். எனவே இந்த போலிகளை, திருடர்களை நம்பி ஏமாற வேண்டாம். இந்த உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிற கிழவர்களை நம்பியும் அதையும் பார்த்து டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் உமாபதி கிருஷ்ணன், ஃபர்ஸ்ட் லைன்.